ஸ்பெஷல் நம்ம வீட்ல கடப்பா. என்னது குருவி படத்துல வர கடப்பாவா? கிரிஞ்சி மாதிரி பேசாத. இது வந்து தோசை இட்லிக்கான கடப்பாவா, செஞ்சு காட்டுறவா. ஒரு கப் பாசிப்பருப்பை வந்து தீயாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து சீவி போட்டு விசிலோடு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 முடி தேங்காய், ஒரு 4-5 முந்திரி, கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, அது கூடவே 4-5 பூண்டு போட்டுக்கோங்க. 2 மிளகா மட்டும் போட்டு அது கூட உருளைக்கிழங்கு வெந்துடும். அது தனியாக எடுத்துக்கிட்டு ஒரு பாண்டிலில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்துருக்கோம், அதையும் போட்டுட்டு 2 மிளகா வந்து கீரி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் அது கூடயே கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்குள்ளே நமக்கு தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி எடுத்துனதை இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ ஊற்றுனீங்கன்னா சல்லுன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 1-2 கட் பண்ணி இதில் போட்டுருங்க. பாசிப்பருப்பு வந்து எதுவும் நல்லா வெந்திருக்கும். நல்லா கடைஞ்சி இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு கொதி வந்துடணும். கொதி வந்ததுக்கப்புறம் பொடிசாக வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுருங்க. போட்டு இட்லி தோசை ஊற்றுனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல.